பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையின் புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை நியமிக்கப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் புகாரை தொடர்ந்து சந்தீப் ராய் ரத்தோர் காவல் ஆணையர் பதவியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமிக்கப்பட்டுள்ளார். காவல் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அருணின் பின்புலம் என்ன, அவர் கடந்து வந்த பாதை என்ன, அது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சுப்பிரமணியன். தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்தவர் அருண். அவர் தற்போது சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். அதன் ஒரு கட்டமாக இந்த இடமாற்றம் என்பது நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை, அது மட்டுமல்லாமல் சென்னையில் கொலை சம்பவங்கள் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது சென்னை காவல் ஆணையர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய சென்னை காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1998ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான அருண் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பும் முடித்துள்ளார். இந்திய காவல் பணி பயிற்சி முடித்தவுடன் நான்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும், கரூர், கன்னியாகுமரி, திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும், பின்னர் துணை ஆணையராக சென்னை அண்ணா நகர் மற்றும் மவுண்ட் காவல் மாவட்டங்களில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையில் அதாவது CBCID அவர் SP-யாக பணிபுரிந்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டு காவல்துறை துணை தலைவராக பதவி உயர்வு பெற்று, அதாவது DIG-யாக பதவி உயர்வு பெற்று திருச்சி, சென்னையில் போக்குவரத்து வடக்கு மண்டலம் அதாவது சென்னை டிராபிக் ஜாயிண்ட் கமிஷனராக அவர் பணியாற்றியிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு காவல்துறை IG-யாக பதவி பெற்று திருச்சி காவல் ஆணையராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறையில் கூடுதல் ஆணையராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அவர் இரண்டாவது முறையாக திருச்சி காவல் ஆணையராக அவர் பணியாற்றினார். 2022ஆம் ஆண்டு கூடுதல் DGP-யாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவுடைய ADGP-யாக அவர் பொறுப்பு வகித்தார். அதன் பிறகு
சென்னை காவல் ஆணையரகம் மூன்றாக பிரிக்கப்பட்டு ஆவடி, தாம்பரம், சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஆவடி காவல் ஆணையராக அருண் பொறுப்பு வகிக்கிறார். அந்த பொறுப்பை தொடர்ந்து அங்கிருந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக அவர் மாற்றப்படுகிறார். இந்த நிலையில் தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பதவி வகித்து வந்தார். தற்போது சென்னை காவல் ஆணையராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எதிர்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டதாகவும், குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் அருணுக்கு சென்னை காவல் ஆணையராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒடுக்கவும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் முக்கிய பொறுப்பாக இந்த சென்னை காவல் ஆணையர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க சுப்பிரமணி. சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. காவல் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையின் புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சந்தீப் ராய் ரத்தோர் காவல் ஆணையர் பதவியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்த நிலையில் சந்தீப் ராய் ரத்தோர் காவல் ஆணையர் பதவியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார்.